கடகராசி. கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சந்திரன். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பாக அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் வந்து கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கடகராசியை பொறுத்தவரை வந்து கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூடுங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். காரணம் என்ன, கடகம் சந்திரனுங்கிறது வந்து வேகமாக நகர்ற கிரகம். அவங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூடு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ வேறு வழி கிடையாது, அவங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து தான் வாழணும். ஏன்னா இவங்க அதிகமான அன்பு செலுத்துவாங்க. அதே எதிர்பார்க்கும்போது அது வராத போது அவங்களுக்கு வந்து ஒரு டென்ஷனே கண்டிப்பாக கொடுத்தோம். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கணும். அதே மாதிரி 2ஆம் இடம். 2ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மமாக இருந்து அது குடும்பம் சம்மந்தமான விஷயங்களே சொல்லும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயம், நல்ல வளர்ச்சி, நல்ல லாபம் வரணும். அது தொழில் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள், அது வருமானத்துக்கான ஒரு ட்ராவல் இல்லையா. ஸோ வெளியூர் பிரயாணம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருங்க. ஸோ அதெல்லாமே பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது ஒரு 3ஆம் அதிபதி. 3ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முயற்சி, இளைய சகோதரம் சம்மந்தமான விஷயங்கள், உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர், வண்டி வாகன செலவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் இப்போ முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதன் கேதுடைய சாரில் போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு இக்கட்டான, கொஞ்சம் யாராச்சும் வந்து ஏதாவது சொல்லிட்டு நம்மளை வந்து மண்டே வந்து கழுவாங்கன்னு ஏதாச்சும் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை அப்படி ஏற்படுத்திட்டு போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் இந்த டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயங்கள், கணக்கு சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா அதில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அந்த ஒரு மெனக்கடலில் கொடுத்துரும். ஏன்னாச்சும் வந்து நம்மளை வந்து கேள்வி கேட்பாங்கன்றதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பல நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் அதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த வித மாற்றம் ரொம்ப வந்து அடுத்த கட்டத்துக்கு நல்ல பெரிய லாபத்தை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. வீடு, வண்டி, வாகனங்களால் நல்ல லாபம் வரும். ஸோ அதில் எந்த வித மாற்றம் கிடையாது, எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான குரு. 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள்லாம் கொடுத்தாலும் மன உளைச்சலை அதிகமாக கொடுத்தோம். ஏன் மன உளைச்சலை கொடுத்தோம்னா அது செவ்வாய் வந்து நீச்சமான ஒரு தாரையில் அது அந்த நட்சத்திரத்தில் போகிறனால ஒரு மன உளைச்சல். ஐயோ என்னடா அது இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வாப்ளிங் பண்ணுறது, அவன் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு புலம்புறது, பாத்ரூமில் போய் புலம்புறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து டேக் இட் ஈஸி, வேறு வழி கிடையாது, இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா செவ்வாய் வந்து ஜூன் 10ஆம் தேதிக்கு மேலே தான் மாறுது. அதுவரை நம்ம நிலைமை இப்படி தான் இருக்கும். ஸோ குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.